இன்னைக்கு நம்ம மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை படிக்க போறோம். இதற்கு ஒரு தலைப்பு நம்ம கொடுக்க போறோம், சுகப்படுத்துதல், மத்தேயுவின் அழைப்பு. இந்த 9ஆம் அதிகாரத்தையும் நம்ம 7 பிரிவுகளாக பிரித்து எளிமையாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு படிக்க போறோம். அது என்னென்ன? பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். இது எதற்கு இதை மத்தேயு எழுதுகிறார் இப்படிப்பட்ட அற்புதங்களை என்று சொன்னால், இயேசுவினுடைய அற்புதங்களை எல்லாம் பாருங்களேன். அவர்களுக்கு போய் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறதை பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதற்கு தான் வந்தார் என்பதை அவர்கள் உணரவே இல்லை. அதனால்தான் யூதர்கள் இவ்வளவு பேர் வியாதியோடு பிசாசின் கட்டுகளோடு வாழ்ந்தார்கள் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. ஏன் இங்கே இயேசு முதலாவது சுகம் கொடுக்காமல் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்? ஆனா இயேசுதான் தேவன் அப்படின்ற வெளிப்பாடு இல்ல. மத்தேயு இந்த இடத்துல பர்பஸாவே அவர் என்ன பண்றாருன்னா, இந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கொடுத்தவர், நீங்கள் யாருக்கு ஜெபிக்கிறீர்களோ அவர்களையும் விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. முதலாவது இந்த மத்தேயு குறித்து பார்க்கும் பொழுது, அப்ப ஆண்டவருக்கு கிளியரா அந்த பரிசேயர்களுக்கு சொல்றாரு, ஆண்டவர் எதற்காக வந்தார்? ஆனா இயேசு இந்த புதிய உடன்படிக்கையில அவர் எதை அறிமுகப்படுத்துகிறார்? அப்ப புதிய உடன்படிக்கை அப்படின்னும் பொழுது இயேசு ஒன்னும் சொல்லல, அதை ஏற்றுக்கொண்டு போறார்னா இவர்தான் நீங்கள் எதிர்பார்த்த இந்த மேசியா என்பதை இன்னொரு முறை சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆனா இங்க இயேசு பப்ளிசைஸ் பண்றதை பார்க்கலாம். ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஒரு சில காரணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். அப்படின்னு டவுட்டோடு நின்று கொண்டிருக்கிறவனுக்கு மறுபடியும் அவனுடைய விசுவாசத்தை தூண்டிவிடும்படியாக இந்த அற்புதத்தை அவர் நிகழ்த்துகிறார். ஒரு மரணத்தை ஜெயமாக விழுங்குவதற்கு அடையாளமாக வல்லமை எனக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுப்புகிறதை பார்க்கலாம். பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டா இருக்கும். முதல் முறையா ஒரு ரிச் மெசாயானிக் டைட்டில். இவர் எப்படி அந்த கீர்த்தி விரும்பாமல், அந்த புகழ் விரும்பாமல் தன்னை மறைத்துக் கொண்டு எல்லா காரியங்களையும் செய்தார் அப்படின்னு சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு டஃபஸ்ட் ஒரு ஆளை தான் இயேசு சந்திக்கிறார். இந்த ஜனங்களை பார்த்தா மெய்ப்பெனில்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனதுருகினாராம். நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். மத்தேயு சுவிசேஷத்துல மொத்தம் 28 அதிகாரங்கள் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். மத்தேயு ரொம்ப இது அழகா அமைத்து கொடுத்திருக்கிறாரு. 5 போதனைகள், 4 செயல்கள் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். Gospel of Matthew, number of chapters 28, 5 words and 4 deeds. இந்த மத்தேயு சுவிசேஷ அமைப்புல நம்ம முதல்ல போதனை, அப்புறம் செயல்கள், போதனை செயல்கள் அப்படிதான் அவர் அமைத்திருக்கிறாருன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இதுல இது வரைக்கும் அறிமுக பகுதியை படிச்சு முடிச்சிட்டோம். மலை பிரசங்கம், இயேசுவின் முதல் போதனையான மலை பிரசங்கத்தையும் படித்து முடித்து விட்டோம். போன வாரத்தில் இயேசுவின் செயல்கள், அது அதிகாரங்கள் 8 மற்றும் 9 ஆகிய பகுதியிலே நம்ம படிக்கிறோன்னு சொல்லி துவங்கினோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் முழுமையாய் படிச்சிட்டோம். இந்த வாரத்தில் நம்ம மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். போன வாரத்தில் மத்தேயு 8ல் என்ன படித்தோம்? சுகப்படுத்துதல், போதனைகள், அற்புதங்கள். Matthew 8, healings, teachings and miracles. இன்னைக்கு நம்ம மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை படிக்க போறோம். இதற்கு ஒரு தலைப்பு நம்ம கொடுக்க போறோம், சுகப்படுத்துதல், மத்தேயுவின் அழைப்பு. Matthew 9, Jesus heals and calling of Matthew. இந்த 9ஆம் அதிகாரத்தையும் நம்ம 7 பிரிவுகளாக பிரித்து எளிமையாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு படிக்க போறோம். அது என்னென்ன? முதலாவது தலைப்பை சொல்லிடுறேன். முதலாவது திமிர்வாதக்காரன் சுகப்படுத்துதலும் மன்னிக்கப்படுதலும். A paralyzed man is healed and forgiven. இரண்டாவது மத்தேயுவின் அழைப்பு, the call of Matthew the tax collector. மூன்றாவது பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைக்கும் புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம், the new and old covenants and their difference. நான்காவது தலைவனின் மகளையும் பெரும்பாடுள்ள ஸ்திரீயையும் சுகப்படுத்துதல், a little girl and a woman with a issue of blood. ஐந்தாவதாக 2 குருடர்களை சுகப்படுத்துதல், ஹீலிங் ஆஃப் 2 blind men. 6 பிசாசு பிடித்த ஊமையான மனிதனை சுகப்படுத்துதல், ஹீலிங் ஆஃப் மியூட் மேன். 7வது திரளான ஜனங்கள் மீது மனதுருக்கம், ஜீசஸ் கம்பேஷன் ஆன் த மல்டிடியூட்ஸ். வாசிக்கலாம் மத்தேயு 9:1. அப்பொழுது அவர் படவிலேறி இக்கரை பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஒரு படகுல ஏறி தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார் என்று சொல்லி இங்கே மத்தேயு எழுதும் பொழுது, இதற்கு முன்பாக எங்கே இருந்தார் என்பதை போன பாடத்துல நம்ம படிச்சோம். அவர் என்ன பண்ணாரு? 2 மனுஷர்கள் பிசாசு பிடிக்கப்பட்டு கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர்களை விடுவிக்க அவர் சென்றார். அப்பொழுது அந்த பிசாசு இவரிடத்துல வேண்டினது, எங்களை பன்றி கூட்டத்துக்கு நீங்க துரத்திருங்க அப்படின்னு சொன்ன போது ஆண்டவர் அந்த பிசாசின் வேண்டுதலை கேட்டு பன்றி கூட்டத்துக்கு அனுப்புறார். இதனால பன்றிகள் எல்லாம் போய் அந்த கடலிலே விழுந்து அது மடிந்து போகிறது.
இதை பார்த்த அந்த பன்றி வளர்க்கிறவர்கள், ஐயோ ஒரே நாளில் எங்கள் பன்றிகள்லாம் இப்படி மரித்து போய்விட்டதே அப்படின்னு சொல்லி பயந்து போய் இயேசுவை அந்த இடத்த விட்டே போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாங்க. பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் இயேசுடைய போதனையை கேட்க விடக்கூடாது, இயேசுவை அவர்கள் நிராகரிக்க வேண்டும். அதை தான் இந்த பிசாசு இந்த பன்றிகளுக்குள்ள தூண்டி அப்படி அதை சாகடித்ததே அவனுடைய வேலைதான் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இப்போ இந்த சூழ்நிலையில் தான் இயேசு என்ன பண்ணுறாரு, அந்த ஊரை விட்டு தன்னுடைய சொந்த ஊரான கப்பர்நகூமுக்கு வருகிறார். நம்ம மத்தேயு 4:13 பார்த்தோம்ல, நாசரேத்தில் வளர்ந்து கொண்டிருந்தவர் நாசரேத்தை விட்டு கப்பர்நகூமில் அவர் தங்குகிறத பார்க்குறோம். அப்போ இப்போ இயேசு அவருடைய பட்டணத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் கப்பர்நகூமுக்கு வந்துட்டார்னு அர்த்தம். முதலாவது தலைப்பை படிக்கலாம், திமிர்வாதக்காரன் சுகப்படுத்தப்படுதல். A paralyzed man is healed and forgiven. இதனுடைய வேத பகுதி மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் வாசிக்கலாம். மத்தேயு 9:2. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த திமிர்வாதக்காரன் இந்த அற்புதத்தை மற்ற 2 சுவிசேஷங்களிலும் நம்ம படிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் ஆகிய 2 சுவிசேஷ புத்தகங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மத்தேயு எழுதும் பொழுது இந்த திமிர்வாதக்காரனை அவர்களுடைய நண்பர்கள் அந்த வீட்டிற்கு சுகத்திற்காக அழைத்து கொண்டு வந்தது போல எழுதுகிறார். ஆனால் மார்க்குவும் லூக்காவும் அவர்கள் எப்படி இந்த திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள் என்பதை விளக்கி சொல்லுகிறதை பார்க்கலாம். இயேசு அந்த வீட்டிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். திரளான ஜனங்கள் அங்கே கூடியிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இப்பொழுது இயேசுவை குறித்து அநேகமாய் ஊரில் எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு, அவருடைய பெயர் பிரசித்தமாய்விட்டது. அற்புதத்திற்காக விடுதலைக்காக ஜனங்கள் தாகத்தோடு ஓடி வந்தார்கள். வீட்டில் இடமே இல்லை. இப்போ இந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்த நண்பர்கள் இயேசு கிட்ட இவனை அனுப்புறதற்கு வாய்ப்பே இல்லாதது போல திரள் கூட்டம் இருக்கிறது. அதனால அவங்க ஒரு ஐடியா பண்ணுறாங்க, மேற்கூரையை பிரித்து அது வழியாக அந்த கட்டிலோடு கூட இந்த 4 பெயரும் அவர்கள் அதை இறக்கி இயேசுவிடத்திலே அந்த திமிர்வாதக்காரனை அனுப்புகிறதை பார்க்கலாம். இந்த விளக்கத்தை மற்ற 2 சுவிசேஷங்களையும் தான் நம்ம வாசிக்கிறோம். இது எதற்கு இதை மத்தேயு எழுதுகிறார் இப்படிப்பட்ட அற்புதங்களை என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 35ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள் இன்னொரு முறை கூட இயேசுவின் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதை பார்க்கலாம். வாசிப்போம். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். இன்னொரு முறை இயேசுவின் வாழ்க்கையிலே இது நடைபெறுகிறது. இயேசுதான் மேசியா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும் வகையிலே மத்தேயு இந்த அற்புதத்தை எழுதுகிறதை பார்க்கலாம். இயேசுவினுடைய அற்புதங்களை எல்லாம் பாருங்களேன். அவர் யாருக்கு தேவையோ, யார் மோசமான நிலையில் இருக்கிறார்களோ, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு போய் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறதை பார்க்கலாம். ஆனால் அன்றைக்கு இருந்த யூதர்கள் இயேசுவை அவங்க ஆரம்பத்தில் வெறுக்கவே இல்லை தெரியுமா. அவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்த பொழுது அவங்க நினைச்சாங்க, இவர் தான் இந்த ரோமர்களுடைய ஆட்சியிலிருந்து நம்மை காப்பாற்ற வந்த தாவீதின் குமாரன் என்பதை அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் காலங்கள் போக போக இவர் அந்த அரசியல் ரீதியாக வரவில்லை என்பதை அவர்கள் விளங்கி கொண்டு, இவர் வேற யாரோ, நம்ம எதிர்பார்த்திருந்த மேசியா கிடையாது, அதனால இவ்வளவு சிலுவையில் அறைந்து விட வேண்டும் என்று சொல்லி எண்ணினார்கள். ஏதாவது ஆண்டவர் அக்கினியையாவது இறக்கி இந்த ரோமர்களை சுட்டரிச்சிடணும் அப்படின்னு தான் இவங்களுடைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதற்கு தான் வந்தார் என்பதை அவர்கள் உணரவே இல்லை. மறுபடியும் மத்தேயு எழுதுகிறார், ஒரு குஷ்டரோகி இருந்தான், ஜுரமாய் கிடந்தார்கள், பிசாசு பிடித்தவர்கள் இருந்தார்கள், குருடர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி மறுபடியும் இந்த வியாதியஸ்தர்களையும் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களையும் எழுதுவார் என்று சொன்னால், இதிலே பெரும்பாலானவர்கள் யார் தெரியுமா? யூதர்கள் தான். தேவன் இவர்களை அழைத்த பொழுது இவங்க எகிப்து தேசத்தில் இருந்தாங்க. பாவத்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள்.
மோசே என்ற தாசனின் மூலமாக தேவன் இவர்களை விடுவிக்க சித்தம் கொண்டு இவர்களை வெளியே வரவழைக்கிறார். வரவழைச்சு இவங்க பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது பின்னாடியே பார்வோனின் சேனை, முன்னாடி பார்த்தீங்கன்னா செங்கடல் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பயந்து போயிடுறாங்க. ஆச்சரியமாக ஆண்டவர் அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து இவர்களுக்கு வெட்டாந்தரை போல ஆக்கி அதை கடக்க பண்ணுகிறார். இப்ப அந்த கரை ஓரமாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது மோசே, மிரியம் எல்லாம் ஆண்டவருக்கு பாடி துதி செய்து ஆராதனை செய்கிறார்கள். அப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆண்டவர் சொல்லியிருந்தார், உங்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். நீ என்னுடைய நியமங்களை கை கொண்டினா, என்னுடைய நியாயப்பிரமாணங்கள் படி உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்து கொண்டிருந்தாயானால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின அந்த 10 வாதைகளை உனக்கு வரப்பண்ண மாட்டேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உனக்கு எந்த வியாதியும் உன்னை அணுகாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த யூதர்கள் தான் தேவனை விட்டு அவங்க தூரமாக போயிட்டாங்களே, விக்கிரகங்களுக்கு பின்னால் போயிட்டாங்களே, மாயாஜாலத்துக்கு பின்னால், ஜோசியத்துக்கு பின்னால் போயிட்டாங்களே. அப்போ எப்படி ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தை இவங்க வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும்? அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும், அதனால தான் யூதர்கள் இவ்வளோ பேர் வியாதியோடு பிசாசின் கட்டுகளோடு வாழ்ந்தார்கள் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இந்த திமிர்வாதக்காரருடைய நண்பர்களுடைய விசுவாசத்தை பாருங்களேன். தன்னுடைய நண்பனுக்கு முடியலை, அந்த திமிர்வாதக்காரனால விசுவாசிக்க முடியல. அவன் சொல்லலை, என்னை எப்படியாவது தூக்கிட்டு போய் இயேசு கிட்ட விட்டுருங்க, அவர் சுகப்படுத்திடுவார்னு சொல்லலை. ஆனால் இந்த திமிர்வாதக்காரருடைய நண்பர்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, இந்த இயேசு என்னுடைய நண்பனை சுகப்படுத்துவார் என்று சொல்லி. அவங்களுக்கு எவ்வளோ விசுவாசம் இருந்துச்சுன்னா, அந்த கூரையை திறந்து அது வழியாக கட்டில் இறக்கணும்னா எவ்வளோ சிரமம் பாருங்களேன். அது அவங்க வீடு கூட கிடையாது, யாரோ ஒருவருடைய வீடு. அந்த வீட்டிலே எப்படியாவது இவனை சுகப்படுத்தி விட வேண்டும் என்ற அந்த ஆவல், இயேசுவை இவன் கண்டுவிட வேண்டும் என்ற அந்த ஆவல் அவர்களை உந்த தள்ளி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மேற்கூரையை கூட எடுத்து இயேசு கிட்ட இந்த திமிர்வாதக்காரனை விடுகிறத பார்க்கலாம். ஆனால் அவங்க எதிர்பார்த்திருந்தது என்னது? சரீர பிரகாரமான ஒரு சுகம். ஆனால் இயேசு என்ன செய்கிறார் பாருங்களேன், மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இயேசு சொல்லல, திமிர்வாதக்காரனே மகனே நீ எழும்பிரு அப்படின்னு சொல்லல, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. ஏன் இங்கே இயேசு முதலாவது சுகம் கொடுக்காமல் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்? ஒரு சில காரணங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது, எந்த ஒரு தீமையான காரியத்திற்கும் வேர் பாவமே. இதை நம்ம நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு இயற்கை சீற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சுனாமி, பூமி அதிர்ச்சி, இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் வருதுன்னா அதுக்கு காரணம் என்ன சொன்னா, ரோமருக்கு எழுதின நிருபத்தை நீங்க வாசித்தீங்கன்னா மிக தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிகள் எல்லாம் அவருடைய வருகைக்காக, அந்த மீட்பிற்காக கர்ப்ப வேதனைப்படுகிறதாம். அப்ப இந்த உலகத்துல எந்த ஒரு ஈவில் திங், எந்த ஒரு தவறான ஒரு விஷயம், ஒரு வியாதியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பாவம் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அதான் ஆண்டவர் இங்க சொல்றார். ரெண்டாவது விஷயம், சரீர பிரகாரமான சுகத்தை காட்டிலும் பாவ மன்னிப்பு மிக முக்கியம். இந்த திமிர்வாதக்காரனுக்கு அவனுக்கு கண்டிப்பா சுகம் தேவைதான், ஆனா அதற்கு விட முக்கியமானது அவனுக்கு பாவ மன்னிப்பு தேவை என்பதை ஆண்டவர் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறார். மூன்றாவதாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவுடன் அவர்கள் தேவனுடைய புத்திரராக மாறுகிறார்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள. யார் ஒருவர் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்களோ அவர்கள் மட்டுமே தேவனுடைய புத்திரராக மாற முடியும். அதை தான் இயேசு இங்கே நிரூபித்து காட்டுகிறார். நான்காவதாக, ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம், வேத பாரகர் பரிசேயர்களோடு தொடர்ந்து பேசுவதற்கு. நீங்கள் தொடர்ந்து இயேசுடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வேத பாரகர் பரிசேயர் இவரை குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே வந்து கொண்டிருக்கும். இதுலேயும் சிலரை கர்த்தர் அவருக்கென்று சொல்லி ஆதாயப்படுத்துவார். நிறைய வேத பாரகர்கள் பரிசேயர்களை ஆண்டவர் தமக்கென்று சொல்லி ஆதாயப்படுத்துவார். அப்போ இதற்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வழியை அமைக்கிறார். இவங்களை ஒரேடியாக துரத்தாம
அவங்க கூட பேசுறதுக்கு, ஒரு கான்வர்சேஷனை ஏற்படுத்துவதற்கு. இப்போ தொடர்ந்து வருகிற வசனங்களை பார்த்தீங்கன்னா, இதன் மூலமாக பரிசேயர்களோடு வேதப்பாரர்களோடு ஆண்டவரால் பேச முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குவதற்கு தான் ஆண்டவர் உனக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 3-4. அப்பொழுது வேதப்பாரர்களில் சிலர் இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்கள் பொல்லாதவர்களை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். இங்கே பரிசேயர்கள் டைரக்டா இயேசு கிட்ட சண்டை போடல. இந்த இடத்துல இயேசு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னவுடன் அவங்க இருதயத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்றான்? தேவன் ஒருவர் தானே பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது, இவன் ஏன் இப்படி சொல்றான் அப்படின்னு அவங்க இருதயத்துல நினைக்கிறாங்க. இதை இயேசு ஆவியிலே உணர்ந்து அவர் சொல்றாரு, ஏன் இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப வேடிக்கையா இருக்குதுல்ல. தேவன் தான் பாவங்களை மன்னிப்பாரு அப்படின்ற ஒரு வெளிப்பாடு இந்த பரிசேயர்கள் வேதப்பாரர்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் இயேசு தான் தேவன் அப்படின்ற வெளிப்பாடு இல்லை. எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒன்று பாருங்களேன். ஆனால் இயேசு இவருடைய சிந்தனைகளையே அறிந்து, இவங்க யோசனைகளையே அறிந்து சொல்கிறத பார்க்கலாம். அப்போயாவது இவனுங்க நினச்சிருக்கணும், இது ஒரு மனுஷனால் முடியுமா? எங்கள் யோசனை அவருக்கு எப்படி தெரியும்? அப்போ இது கண்டிப்பாக தேவனை தான் இருக்கணும்னு அவங்க நினைக்கவே இல்லை. அப்போ இது மத்தேயு இந்த இடத்துல பர்பஸாகவே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டருடைய அந்த தெய்வீக தன்மையை, இவர்தான் நீங்கள் எதிர்பார்த்திருந்த மேசியா என்பதை விளக்கும்படியாக அவ்வப்போது அவருடைய மனிதத்துவத்தையும் அவ்வப்போது அவருடைய தெய்வத்துவத்தையும் மாற்றி மாற்றி இந்த புத்தகத்திலே எழுதுகிறதை நாம் பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த திமிர்வாதக்காரனால் விசுவாசிக்க முடியல. ஆனால் அவருடைய நண்பர்கள் விசுவாசித்து வந்தபொழுது இயேசு அவனுக்கு ஒரு அற்புதம் செய்தார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாரோ ஒருவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், அவங்களுக்கு விசுவாசமே இல்லையே, விசுவாசம் இருந்தால் தானே ஆண்டவர் சுகம் தர முடியும். ஆனால் இதயத்தின் ஆழத்திலே அவர்களுக்காக விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது இந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கொடுத்தவர், நீங்கள் யாருக்கு ஜெபிக்கிறீர்களோ அவர்களையும் விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து வருகிற வசனங்களை வாசிக்கும் பொழுது, உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். இரண்டாவது பகுதி மத்தேயுவின் அழைப்பு, த கால் ஆஃப் மேத்யூ த டாக்ஸ் கலெக்டர். இதனுடைய வேத பகுதி மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9-15 வரைக்கும் வாசிக்கலாம். மத்தேயு 9:9. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். நம்ம இந்த மத்தேயு புத்தக துவக்கத்திலேயே இந்த மத்தேயு ஆசிரியரை பற்றி விளக்கமாக உங்களுக்கு ஒரு பாடத்தை நான் சொல்லி கொடுத்தேன். அதை சற்று நினைவுபடுத்துகிறேன். இன்னும் சில புதிதான காரியங்களும் நான் இந்த பாடத்தில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். முதலாவது, இந்த மத்தேயு குறித்து பார்க்கும் பொழுது, மற்ற சுவிசேஷங்களை நம்ம வாசிக்கும் பொழுது இவரை குறித்து இவர் அல்பேயுவின் குமாரன் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவங்க அப்பாவுடைய பேர் என்னது? அல்பேயு. இந்த இடத்துல மத்தேயுடைய தாழ்மையை நம்மால் விளங்கி கொள்ள முடியுது. இதை எழுதினவர் மத்தேயு தான். ஆனால் நான் ஆயத்துறையில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு வந்தார் அப்படின்னு எழுதாம மத்தேயு என்னும் பெயர் கொண்ட ஒருவன் ஆயத்துறை அப்படின்னு எழுதுறாருல. தன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எழுதாமல் தன்னை தாழ்த்தி அவர் யாருன்னே காண்பிக்காம மறைத்து எழுதுகிறதை பார்க்கலாம். முதலாவது, அப்ப மத்தேயு குறித்த குறிப்பு என்ன? அவர் அல்பேயுவின் குமாரன். ரெண்டாவது, நம்ம பார்க்க வேண்டியது மற்ற சுவிசேஷ புத்தகங்கள்ல லேவி என்னும் மறுபெயரை கொண்டவர். ஏற்கனவே இதை படித்திருக்கிறோம். லேவி என்பது ஒரு எபிரேய பெயர். யாக்கோபின் 12 குமாரர்களில் ஒருவருடைய பெயர் லேவி. மோசே, இவங்கெல்லாம் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். லேவி அப்படின்னு சொன்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். தேவனின் பரிசு, கிஃப்ட் ஆஃப் காட். இன்னொரு ஒரு காரியம் இவரை குறித்து சொல்லணும்னா, இயேசுவின் 12 சீஷர்களில் ஒருவர் தான் இந்த மத்தேயு. இந்த மத்தேயு ஒரு பெரிய பணக்காரர். இவருடைய வீடு எங்க இருந்ததுன்னா கப்பர்நகூம்ல இருந்துச்சு. இவர்
ஆயத்துறையில் வேலை பார்த்து வந்தார் என்று சொல்லி மத்தேயு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கலாம். ஆயத்துறைனா இதையும் நான் பலமுறை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த ஆயத்துறையில் வேலை பார்க்கிறவர்கள் பேர் என்னது? ஆயக்காரர்கள். இந்த ஆயக்காரர்கள் யார்? டாக்ஸ் கலெக்டர்ஸ். இவங்க ரோம அரசாங்கத்தில் வேலை புரிபவர்கள். இவங்க நல்ல பணக்காரங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? ஜனங்களிடத்திலிருந்து ரோமர்களுக்காக வரி வசூலிப்பார்கள். இவங்களுக்கு ஒரு ரூல் ரோமர்கள் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு ஒரு நபருக்கு இவ்வளோ கொடுத்துருங்க, நீங்கள் எவ்வளோ வேணால் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ரூல் கொடுத்ததுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அநியாயமாய் மற்ற யூதர்களிடத்திலிருந்து இவர்கள் வரியை வாங்கினார்கள். இதனால யூதர்களுக்கு ஆயக்காரர்களை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இவங்க அநியாயமாக வட்டி வாங்குறாங்க அப்படின்றதுக்காக. அதனால இவர்களை யூதர்கள் எப்படி கூப்பிட்டாங்கன்னா பாவிகள் அழைத்தார்கள். இயேசு இவரை அழைக்கும் பொழுது இவர் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அவர் உடனடியாக வருகிறதை நாம் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மத்தேயு அதை கூட வெளிப்படையாக சொல்லலை, ஆனால் வேத பண்டிதர்கள் இதை ஆராய்ந்து சொல்லி இருக்கிறார்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களிலே மத்தேயு 12 சீஷருடைய பெயர் பட்டியலை எழுதுறார். சரிங்களா? அதில் பாருங்களேன், அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா. செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான். பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அவரை குறித்து சொல்றார். அடுத்தது பாருங்க, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு. வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்பேயுவின் குமாரன் யாக்கோபுன்னு சொன்னவர் அல்பேயுவின் குமாரன் மத்தேயு, அவன் சகோதரன் யாக்கோபு அப்படின்னு சொல்றத எழுதாம இவர் அந்த இடத்துல தன்னை மறைத்து கொண்டார் என்று சொல்லி சொல்றாங்க. எந்த இடத்துலையுமே தன்னுடைய பெயர் வரக்கூடாது என்பதிலே அவர் குறியாக இருந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மட்டுமே மகிமை செலுத்த வேண்டும் என்பதை அவர் எண்ணி இப்படிப்பட்ட காரியங்களை எழுதுகிறத பார்க்கலாம். அப்போ இன்னொரு குறிப்பையும் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். இவர் யாக்கோபினுடைய சகோதரன். 2 யாக்கோபு இருந்திருக்கிறாங்கல்ல. இவர் ஒன்று யாக்கோபு செபதேவின் குமாரர்கள், இன்னொரு யாக்கோபு இந்த மத்தேயுடைய சகோதரன் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ மத்தேயு பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இவர் எல்லாராலும் வெறுக்கப்பட்ட பாவியாய் எண்ணப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு? அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தனக்கென்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு? தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு அழகான ஒரு வாசகத்தை நான் வாசித்தேன். மத்தேயு இயேசு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன பொழுது அவர் தன்னுடைய வேலைகளை அப்படியே விட்டு ஒருவேளை பணம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் அப்படியே எழும்பி வந்துட்டார். எழும்பி வரும்போது அவரோடு கூட தன்னுடைய பேனாவை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்தார். அந்த பேனா தான் பிற்காலத்திலே அவரை மத்தேயு சுவிசேஷத்தை எழுத வைத்தது என்று சொல்லி அது போடப்பட்டிருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. மத்தேயு என்ன பண்ணுறார்? பிற்காலத்தில் இயேசுவுக்காக இந்த பேனாவை வைத்து இந்த சுவிசேஷத்தை எழுதுகிறதை நாம் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான காரியம் இந்த இடத்துல நம்ம படிக்க வேண்டியது இருக்கிறது. ஆர்கியோலாஜிக்கல் எவிடன்ஸ். அந்த அகழ்வாராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, கலிலேய கடலில் யாரெல்லாம் மீன் பிடிச்சாங்களோ அந்த மீனுக்கான வரி, இப்போ நம்ம ஊரில் கூட பாருங்களேன் சொத்து வரின்னு இருக்குது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். அதை தாண்டி தண்ணீர் வரின்னு இருக்குது, வாட்டர் டேக்ஸ். அந்த மீன்பிடி தொழில் தான் கப்பர்நகூமில் ஒரு முக்கியமான ஒரு தொழிலாக இருந்ததுனால, இது மூலமாக தான் அவங்களுக்கு இன்கம் வந்ததுனால மீன் பிடிக்கிறவங்களுக்கும் அந்த அரசாங்கம், ரோம அரசாங்கம் டேக்ஸ் கட்டணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தினது. அப்படி கட்டாயப்படுத்தின பொழுது இந்த ஆயக்காரர்கள் தான் அந்த மீன்பிடி தொழில் செய்வர்களிடத்திலிருந்து என்ன பண்ணாங்க? வலுக்கட்டாயமாக இந்த வரியை வசூலித்தார்கள். இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இதில் தான் பேதுரு இருக்கார், அவங்க சகோதரன் அந்திரேயா இருக்கார், செபதேவின் குமாரர்கள் 2 பேர் யோவான் யாக்கோபு, இவங்களும் மீன் பிடிக்கிறவங்க தான், இவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் யார் யாரெல்லாம் மீன் பிடிக்கிறாங்கன்னு தெரில. இவங்க எல்லாரும் இந்த 12 சீஷர்களில் தான் இருந்தாங்க. இப்போ இயேசு மத்தேயுவை அழைக்கும் பொழுது இவங்களுக்கெல்லாம் எப்படி தோணியிருக்கும்? அட, இந்த படுபாவி நம்ம கூட வரப்போகிறானா அப்படின்னு தோணியிருக்கும். கரெக்டுங்களா? இவனை கூட தான் நம்ம குப்பை கொட்ட போகிறோம் அப்படின்னு தோணியிருக்கும். ஆனால் இயேசு இனி வருகிற நாட்களிலே நான் சபை என்ற ஒரு காரியத்தை நான் சொல்லித்தரப்போகிறேன். பாவிகளை இந்த சபைக்குள்ளே அழைக்க போகிறேன், அவர்களை நான் மன்னிக்க போகிறேன், நீங்களும் அப்படி தான் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய ட்ரைனிங் பீரியட்லேயே என்ன பண்ணிடுறாரு? இயேசு பழக்க வைக்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பாருங்களேன்.
ஒரு சபையை எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் டக்குன்னு என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. இவங்க ஒன்று செய்வாங்க, அவங்க ஒன்று செய்வாங்க. ஏன் குடும்பத்தை எடுத்துக்கோங்க, கூட பிறந்தவங்களே என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. எல்லாருடைய சுவாபங்களும் ஒன்றாக இருக்கிறது இல்லைல்ல. அப்போ இந்த இடத்துல உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். மத்தேயு ஆண்டவர் அழைக்கும் பொழுது இன்னும் ஆண்டவர் யோசித்து தான் செய்கிறாரா தெரியலையே, என்ன பண்ண போகிறோமோ, இவனோட கூட நம்ம பேசணுமா அப்படின்லாம் கூட யோசிச்சிருக்கலாம்ல. ஆனால் இயேசு ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்கிறார் என்பதை பிற்பாடு அவர்கள் அறிந்திருந்திருப்பார்கள். இந்த மத்தேயு பார்த்தீங்கன்னா அவ்வளவா இவரை குறித்து வேத புத்தகம் எழுதப்படலை. ஆனால் சரித்திரங்களை வாசிக்கும் பொழுது இயேசு மரித்து அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுக்கு பிற்பாடு சீஷர்கள் எல்லாரும் உலகமெங்கும் சிதறி போய் சுவிசேஷ பணியை செய்கிறார்கள். இவர் என்ன பண்ணுறாருன்னா மத்திய கிழக்கு நாடுகளில் சுவிசேஷ பணியை துவங்குகிறார். அதற்கு பிற்பாடு அவர் என்ன பண்ணுறாருன்னா எத்தியோப்பியாவிற்கு போய் சுவிசேஷத்தை சொன்னதாக ஏடுகள் சொல்லுகிறது. எத்தியோப்பியாவில் தான் அவர் கடைசியாக சுவிசேஷ பணியை செய்கிறார். அங்கே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அவர் ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, அது ஒரு பெரிய ஒரு விழா மாதிரி அன்றைக்கு நடைபெறுகிறது. அந்த ஃபங்க்ஷனில் அந்த ஊர் மன்னர், அந்த ராஜாவுடைய பெயர் ஹிர்சாக்கஸ், அவர் அந்த ஃபங்க்ஷனுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவர் தன்னுடைய தளபதிகள், தன்னுடைய பாடி கார்ட்ஸோடு வந்திருந்தார். அப்போ அவர் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே மத்தேயு அவர் செய்த பாவத்தை அங்கே சுட்டி காட்டினார். என்ன பாவம் செஞ்சார் அப்படின்னு சொன்னால், அங்கே இருந்த ஒரு கன்னியாஸ்திரி, ஒரு நன், அவளை இச்சையோடு பழகுவதற்காக இந்த ராஜா திட்டம் பண்ணினதுனால அதை அவர் கடிந்து கொண்டு பேசினாராம். இதனால் கோபப்பட்ட அந்த மன்னர் அப்போவுமே அவரை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க ஆல்டர்லேயே வச்சு தன்னுடைய அந்த பாடிகார்டு மூலமாக வாளால் அறுத்து கொலை செய்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. இப்படியாக மத்தேயு தன்னுடைய இறுதி மூச்சை கிறிஸ்துவுக்காக அவர் ஜீவனே விட்டார் என்பதை சரித்திரம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ மத்தேயு குறித்து விளக்கமாக இப்பொழுது நம்ம பார்த்தோம். இப்போ மத்தேயு என்ன பண்ணுறார் தெரியுமா, அவருக்கு தெரியும் பாவினா யாரு, பாவிக்கு இயேசு வேணும், இல்லைன்னா அவங்களுக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு உடனடியாக அவர் செய்கிறது என்ன தெரியுமா, ஒரு பெரிய விருந்தை அவருடைய கொலீக்ஸ்கெல்லாம் வைக்கிறார். அவரோடு கூட வேலை பார்த்தவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு, ஒரு விருந்து வைக்கிறார். அதை தான் நம்ம மத்தேயு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். நான் நினைக்கிறேன் ரிட்டையர்மெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருப்பார் போல். இவ்வளோ நாள் வேலை பார்த்தேன், இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், வாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்க, நான் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் நீங்கள் சொல்கிறேன் பாருங்கள், எங்கள் பாஸை பாருங்கள், எங்கள் ஆண்டவரை பாருங்கன்னு கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ பரிசேயர்கள் அதை பார்த்தோன்னு சொல்கிறாங்க, இவர் என்ன தீர்க்கதரிசியா, இவர் எப்படி பாவிகள் கூடலாம் சாப்பிட்றாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்க்கலாம். உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்டவராக இந்த பூமிக்கு வந்தார்னா பாவிகளை ரட்சிக்க வந்தார். பாவிகளுடைய சிநேகிதர், ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். அப்போ பின்வரும் வசனங்களை அவர் விளக்கப்படுத்துகிறார், நான் ஒரு சுகம் இல்லாதவனுக்கு, ஒரு பிணியாளிக்கு தான் நான் தேவையே தவிர சுகம் உள்ளவனுக்கு தேவை கிடையாது. பிணியாளி என்று சொல்லி இயேசு குறிப்பிடும் பொழுது ஒரு சரீர ரீதியான ஒரு சுகவீனமாக கூட இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய எளிமை உள்ளவர்களாகவும் இருக்கலாம். யார் ஒருவர் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு அவர் உதவி செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். சுகம் உள்ளவர்கள் அப்படின்னு சொன்ன என்னது, பெருமை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அவங்களுக்கு இயேசு தேவைப்படலை. அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றத நம்ம பார்க்கலாம். ஓசியா புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் கிளியரா அந்த பரிசேயர்களுக்கு சொல்றாரு, உங்களை மாதிரி மாய்மாலக்காரர்களுக்கு நான் வரல, யாருக்கு நான் தேவையோ அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக, அவர்களை குணமாக்குவதற்காக, அவர்களை ரட்சிப்பதற்காக தான் நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:1 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது, அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை.
அந்த பரிசேயர்களுக்கு அப்படி தானே இருந்துச்சு. அவங்க ஒருவேளை ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய போர்வையை போர்த்து கொண்டு ரொம்ப அழகாக ஸ்பிரிச்சுவலாக காட்டியிருந்திருக்கலாம். ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்ன இல்லை? இரக்கம் இல்லை. அவங்க வாழ்க்கையில் என்ன இல்லை? நீதி இல்லை. ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு. பலி முக்கியம் கிடையாது, இரக்கம்தான் முக்கியம் என்பதை இங்கே விவரித்து சொல்லுகிறதை பார்க்கலாம். மூன்றாவது பகுதிக்கு போயிடலாம். மூன்றாவது பகுதி பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைக்கும் புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். The new and old covenants and their difference. இதனுடைய வேத பகுதி மத்தேயு 9ஆம் அதிகாரம் 14 17 வரைக்கும் வாசிக்கலாம். 14ஆம் வசனம். அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். இப்ப இயேசுவை பின்பற்றினது அநேகர், அற்புதம் பெற்றவங்க பின்பற்றினாங்க, யோவானுடைய சீஷர்களும் பின்பற்றினாங்க. ஏன்னா யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து, இவர்தான் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டிக்குட்டி, இவர் பாதரட்சை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரம் நல்ல அப்படின்லாம் ரொம்ப இயேசுவை குறித்து சாட்சியா சொன்னதுனால, நான் வழியை ஆயத்தம் பண்ண வந்தேன், இவர் பெருக வேண்டும் நான் சிறுக வேண்டும் அப்படின்னு சொன்னனால யோவான் சீஷர்களும் இவர் பின்னாடியே வந்தாங்க இந்த போதகர் என்ன சொல்றாருன்னு பார்க்கறதுக்கு. அப்ப யோவானை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பிரசங்கியார். இப்போ சில வேளையிலே பிரசங்கம் பண்ணும் பொழுது என்ன இவ்வளோ கடுமையாக பேசுகிறார்கள் என்று சொல்லி ஜனங்கள் நினைக்கிறார்கள். ஆனால் யோவானை போல யாரும் பேச முடியாது. யோவான் தன்னிடத்தில் வர இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி அழைக்கிறார். யாராவது அப்படி சொன்னால் சர்ச்சில் ஒருத்தர் கூட இருக்கவே மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இயேசு எப்படி சொல்றாரு? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. பயங்கரமாக இருக்குல்ல அவங்க பேசுறது. ஆனால் இந்த யோவான் ரொம்ப ஒரு தாழ்மையான ஒரு மனுஷன். அதனால தான் நான் பார்க்குறோம்ல, அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. பாதரட்சியின் வார் அப்படின்னு சொன்னால் ஒரு அடிமை கூட பாதரட்சியின் வாரை அவிழ்க்க வேண்டிய அவசியம் இல்லையா, அது அவ்வளவு கீழான ஒரு வேலை. ஆனால் யோவான் தன்னை தாழ்த்துகிறத பார்க்கலாம். அப்போ அவருடைய சீஷர்களும் அப்படிதான் இருந்திருப்பாங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கன்னு சொல்லிட்டு, ஒருவனுக்கு 2 ஆடு இருந்தால் 1 கொடுத்துரு, அநியாயமாக பணம் சம்பாதிக்காத, வட்டி வாங்காத, இப்படிலாம் நிறைய சொல்கிறார்ல. அதனோட உங்கள் சீஷர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தாழ்மையோடு கூட இந்த உபவாசத்தை எடுப்பார்கள். இந்த பரிசேயர்கள் ஏற்கனவே நமக்கு தெரியும், அவங்க மற்றவங்க காண்றதுக்காக தான் எல்லாமே செய்வாங்க, மனுஷர் காணும்படியாக. அந்த லெசனில் உங்களுக்கு நிறையா சொல்லி கொடுத்தேன். மனுஷர் காணும்படியாக முகத்தை வாடலாக வச்சுக்குவாங்க, எண்ணெய் பூச மாட்டாங்க, வாரத்துக்கு 2 தரம் உபவாசம் பண்ணுவாங்க, இப்படிலாம் நிறைய சடங்குகள் வச்சுருந்தாங்க. அப்போ இங்கே இயேசு என்ன சொல்கிறாருன்னா, சீஷர்கள் அந்த யோவானுடைய சீஷர்கள் அப்பாவித்தனமாக கேட்குறாங்கல்ல, அவங்கக்கிட்ட விளக்கப்படுத்தி சொல்கிறத பார்க்கலாம். சரியா? என்ன சொல்கிறாரு? 2 விஷயத்தை சொல்லித்தரார். 16, 17. ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனோடு இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது 2ம் பத்திரப்பட்டிருக்கும். இதை நம்ம சிம்பிளாக படிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். இது என்னன்னு உங்களுக்கு புரியலன்னா இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. பழைய வஸ்திரம், பழைய துருத்தி, இது எதை குறிக்குதுன்னா பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையை குறிக்கிறது. புது திராட்சரசம், கோடி துண்டு அப்படின்னு சொன்னால், கோடி துண்டுனா புது துணி, புதிய உடன்படிக்கையை குறிக்கிறது. இப்போ ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த யோவான் பண்ண மாதிரியும் நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா அவன் எனக்கு ஃபோர்ரன்னராக வந்தான், வழியை ஆயத்தப்படுத்த வந்த முன்னோடி அவன். இந்த பரிசேயர்கள் மாயம் பண்ணுறாங்களே, அது மாதிரியும் வேண்டாம். நான் இனி புதிய உடன்படிக்கையை வைத்திருக்கிறேன், நான் நியூ பிரின்சிபிள் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதனால தான் ஆண்டவர் அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு, இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இது என் இரத்தத்தால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று சொன்னார். ஆண்டவர் எதற்காக வந்தார்? புதிய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பதற்காக வந்தார். இந்த புதிய உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டை ஒழிப்பதற்காக வரவில்லை. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று சொல்லி எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஒரே ஒரு சிம்பிள் விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? யூதர்கள் புறஜாதிகள்,
அந்த நாட்களில் யூதர்கள் என்ன எண்ணிக்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், நாங்கள் தான் ஆபிரகாமின் புத்திரர்கள், நாங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், எங்களுக்கு தான் பரலோகம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தார்கள். அதனால ரட்சிப்பும் அவங்களுக்கு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு இந்த புதிய உடன்படிக்கையில் அவர் எதை அறிமுகப்படுத்துகிறார்? சபை அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிறார். இதுவரைக்கும் சபை அப்படின்னு இல்லை, தேவாலயம் என்று இருந்தது. அதற்குள்ளே ஒரு புறஜாதியான் உள்ளே நுழைய முடியாது. ஆனால் இயேசுதான் முதலாக இந்த இரத்தத்தினாலே இந்த சபையை ஸ்தாபிக்கிறார். நிறைய பேர் என்ன யோசித்துக்கிறாங்களே தெரியுமா? சபை என்பது ஏதோ ஒரு மனிதனால் கட்டப்படுகிறது என்று. ஆனால் இயேசுதான் முதலாக இந்த சபை என்ற இந்த கான்செப்டே சொல்றதை நம்ம பார்க்கலாம். இந்த சபை என்று சொல்லும் பொழுது யூதனும் அதுக்குள்ள வரலாம், புறஜாதியானும் வரலாம். எப்படி வர முடியும்? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் மட்டுமே இந்த புதிய உடன்படிக்கையின் பங்குள்ளவர்களாக மாற முடியும் என்பதை இயேசு விளக்கப்படுத்தி சொல்லுகிறதை பார்க்கலாம். எபேசியர் 2:16 வாசிக்கிறோம், பகையை சிலுவையினால் கொன்று அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அதுதான் சபை. அந்த பகை என்ற சுவரை அவர் தகர்த்தெறிந்தார். ஏதோ ரிப்பேர் பண்ணி ஏதோ தற்சமயத்துக்கு ஒட்ட வைக்க வரல. அவர் கொண்டு வந்த உடன்படிக்கை அது புதிய உடன்படிக்கை, ரட்சிப்பின் மூலமாக வந்த உடன்படிக்கை. சபை என்ற ஸ்தாபனத்தை அதன் மூலமாக அவர் நிறுவினார். இதன் மூலமாக யூதர்களும் புறஜாதியார்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டார்கள். நியூ கவனன்ட், சால்வேஷன் அப்படின்ற மூலமாக இந்த நியூ கவனன்ட் ஏற்பட்டது. சபை, சர்ச் அப்படின்ற இன்ஸ்டிடியூஷனை கர்த்தர் கொடுத்தார். ஜியூஸும் ஜென்டைல்ஸும் ஒன்றாக இணைந்து இருப்பதுதான் சபை. புறஜாதியானும் யூதர்களும், நிறம், என்னுடைய அழகு, இப்படி எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அதுதான் சபை. சபை என்பது கிறிஸ்து தலையாயிருக்க வேண்டும். சபை என்பது அவருடைய சரீரமாயிருக்க வேண்டும். நாம் எல்லாரும் அவருடைய அவயவமாய் இருக்கிறோம். ஒரு அவயவம் பாடுபட்டால் மற்ற எல்லா அவயவம் கூட சேர்ந்து பாடுபடும். ஒரு அவயவம் சந்தோஷப்பட்டால் மற்ற எல்லா அவயவங்களும் கூட சேர்ந்து சந்தோஷப்படும் என்று சொல்லி பின்வரும் நிருபங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அப்போ புதிய உடன்படிக்கை அப்படின்னும் பொழுது ரட்சிப்பு அது மூலமாக உண்டாகுது. சபை அப்படின்ற அந்த இதில் நம்ம எல்லாரும் சேர்க்கப்படுகிறோம். இதில் யூதன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் இல்லை. நியூ கவனன்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது சால்வேஷன் மூலமாக நம்ம சர்ச்குள்ளே வரோம். இதில் ஜியூஸ் ஜென்டைல்ஸ் அப்படின்ற பிரிவு கிடையாது. 4வது பகுதிக்கு போயிடலாம். தலைவனின் மகளையும் பெரும்பாடுள்ள ஸ்திரீயையும் சுகப்படுத்துதல். Healing of a little girl and a woman with an issue of blood. இதனுடைய வேத பகுதி மத்தேயு 9:18-26 வரைக்கும். ஒரு தலைவன் ஒருவன் என்னுடைய மகள் மரித்து விட்டாள், ஆகவே நீர் அவளை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவினிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறதை பார்க்கலாம். உடனடியாக இயேசு அவனோடு கூட செல்லுகிற காரியத்தை தான் நாம் பார்க்கிறோம். 19வது வசனம், இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடு கூட அவன் பின்னே போனார். இப்போ இந்த இடத்துல அவன் வரும்போது எப்படி வந்தான் வேதம் சொல்லுது பாருங்களேன். அவர் அவைகளுக்கு சொல்லி கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் அவரை பணிந்து, புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு அந்த யோவானுடைய சீஷர்களுக்கு. அப்போ ஒருத்தன் அவரை பணிகிறான். பணிந்து அப்படின்னா வர்ஷிப்ட், வேண்டிக் கொண்டான், என்னுடைய மகள் மரித்து விட்டாள் என்று சொல்லி. உடனே ஆண்டவர் இணங்கி அங்கே போகிறத பார்க்கலாம். இயேசு அவர் மனிதராக இருந்திருப்பார் என்று சொன்னால் ஒருவர் அங்கே பணியும் பொழுது அந்த வர்ஷிப் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? தேவனை மட்டும் தொழுதுகொள், என்னை தொழுது கொள்ளாதன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இங்கே மத்தேயு பர்பஸாகவே எழுதுறாரு பணிந்து. இயேசுவும் ஒன்றும் சொல்லலை, அதை ஏற்றுக்கொண்டு போறார்னா இவர் தேவன்தான், இவர்தான் நீங்கள் எதிர்பார்த்திருந்த மேசியா என்பதை இன்னொரு முறை சொல்லுகிறதை பார்க்கலாம். பேதுரு என்ற அந்த சீஷன் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு தரிசனத்தின் மூலமாக கொர்நேலியு வீட்டுக்கு செல்லும்படியாக பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்படுகிறார். கொர்நேலியு வீட்டுக்கு போன உடனே கொர்நேலியு என்ன பண்றாரு? அப்போஸ்தலர் 10 நம்ம வாசிக்கிறோம், அவர் பாதத்தில் விழுறார். பேதுரு சொல்றாரு, நான் தேவன் கிடையாது, நானும் உன்னை போல ஒரு மனுஷன்தான், என் பாதத்தில் விழாத. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம், யோவானுக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கர்த்தர் கொடுத்த பொழுது இதை கண்டு ஆச்சரியப்பட்டு பாதத்தில் விழுந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே தேவதூதன் சொல்றான், தேவனை தொழுதுகொள், நான்
ஒரு தூதன் தான் என்று சொல்லுகிறான். அப்போ ஒரு தூதனையும் ஆராதிக்கக்கூடாது, ஒரு மனுஷனையும் ஆராதிக்கக்கூடாது, தேவனை மட்டுமே ஆராதிக்க வேண்டும் என்பதை இங்கே மத்தேயு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கலாம். நூற்றுக்கு அதிபதியை குறித்து போன வாரத்திலே நான் சொல்லி கொடுத்தேன். இந்த நூற்றுக்கு அதிபதி யார்? இவன் ஒரு புறஜாதியான், ஹி இஸ் a ஜென்டைல். ஆனால் அவனுக்கு இயேசு கிறிஸ்துடைய அதிகாரம் புரிந்திருந்தது. அதனால சொல்றான், நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் இருக்கிற இடத்துல இருந்தே சொல்லிருங்க, என்னுடைய வேலைக்காரன் பிழைத்து விடுவான். ஆனால் இந்த தலைவன் யூதனாய் இருந்தும் இவர் மேசியா என்பதை அறியாமல், இவர் தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசிக்காமல், நீர் வந்து என்னுடைய மகளை சுகப்படுத்தும் என்று சொல்லுகிறான். ஆனாலும் கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தையும் கனப்படுத்தி அங்கே கூட செல்றதை நம்ம பார்க்கலாம். ஏன் நான் இந்த 2 சம்பவத்தையும் ஒரே பகுதியில் சொல்லித்தரேன்னா, இந்த தலைவன் இந்த மகளுக்காக வேண்டி கொண்டதும் அந்த வர வழியிலேயே பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகமாகிறதும் இருக்கிறனால இதை ஒரே தலைப்பில் நம்ம படிக்கிறோம். சரியா? அடுத்த வசனத்தை பாருங்களேன், 20ஆம் வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இங்க பாருங்க, இந்த சம்பவம் மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21 43 வரைக்கும் இருக்கு. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43 48 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் மத்தேயு விளக்கமா சொல்லலை, ஆனா இந்த இடத்துலலாம் விளக்கமா சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்திரீ இருந்தால் அவளுடைய வியாதி என்ன? 12 வருடங்களாக உதிரப்போக்கு. இவள் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. 3 நாட்கள் 5 நாட்கள் ஒரு பெண்ணிற்கு இந்த உதிரப்போக்கு இருந்தாலே அவளுக்கு முழு பலனும் இழந்து போய்விடுவாள். அவள் மிகுந்த சிரமப்படுவாள், சரீரத்தில் ரொம்ப வீக் ஆயிடுவா. ஆனால் இவளுக்கு இருந்ததோ 12 வருடமாக இந்த உதிரப்போக்கு. அங்கே மற்ற சுவிசேஷங்களிலே அந்த சுவிசேஷகர்கள் எழுதியிருக்கிறார்கள், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலை. இவ தீட்டுள்ளவளாக இருந்தபடியினாலே பழைய ஏற்பாட்டின்படி சமுதாயத்தில் இவளால் நடக்க முடியாது, எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸில் கலந்து கொள்ள முடியாது, ஒதுக்கப்பட்டவளாக வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்தில் தான் இயேசு என்ற இவரை அவள் கேள்விப்படுகிறாள். இவரை எப்படியாவது சந்திக்க வேண்டும், ஆனால் நேரடியாக போக வாய்ப்பில்லை. நேரடியாய் போயிருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த யூதர்கள்? ஏய், உனக்கே சுகம் ஆகலை, நீ நியாயப்பிரமாணத்தின்படி நீ குற்றம் உள்ளவள் என்று சொல்லி அவளை அந்த இடத்த விட்டே விரட்டி விட்டுருப்பாங்க. இவ என்ன பண்றா? திரளான ஜனங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவ ஒரு தீர்மானிச்சுக்கிறா, நான் எப்படியாவது இந்த கூட்டத்தில் இயேசுவை போய் பார்க்க போறதில்ல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொற்ற போறேன்னு. அந்த வஸ்திரத்தின் ஓரம் என்பது என்ன தெரியுமா? இயேசு மற்ற யூதர்களைப் போலவே இவரும் அங்கி போட்டிருந்தார். அந்த அங்கி மேலே ஒரு ஷால் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஓரத்தை தான் இவ போய் தொடணும்னு தீர்மானிக்கிறான். இயேசு எப்போவுமே அவருடைய ஊரில் என்ன வழக்கமோ அதை சாப்பிட்டாரு. அவர் ஊரில் என்ன உடை அணிந்திருந்தார்களோ அவர்களை போலவே இருந்தார். அவர் பெரிய ரபி, நான் தான் ஒரு ராஜா அப்படின்லாம் காட்டிக்கல. அவர் சாதாரண ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்து அந்த இடத்துல இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுறா? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அங்கே அற்புதம் நடந்துருது. இயேசுக்கு அது தெரிஞ்சிருது. இவன் நினச்சா நம்ம தெரியாமல் அற்புதத்தை வாங்கிட்டு சந்தோஷமாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே இயேசு பப்ளிசைஸ் பண்ணுறதை பார்க்கலாம். அவர் என்ன பண்ணுறாரு பாருங்களேன். நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். திடீர்னு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்து சொல்கிறாரு, மகளே, மை டாட்டர், திடன்கொள். உடனே எல்லாரும் திரும்பி பார்த்துருப்பாங்க, இது என்னது, இவ பெரும்பாடுள்ள ஸ்திரீயாச்சே, அந்த டாக்டர் இவரை கைவிட்டுட்டாங்களே, இவ எப்படி இங்கே வந்தா, இப்படிலாம் பல மைண்டில் அவங்களுக்கு ஓடிட்டு இருந்திருக்கோம்ல. அவளை பார்த்து சொல்கிறாரு ஆண்டவர், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஒரு சில காரணத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த ஸ்திரீக்கே ஒரு டவுட் இருந்திருக்கும், நமக்கு சுகமாச்சா சுகம் ஆகலையான்னு. அவளுக்கு கன்ஃபார்ம் பண்ணும், அவளுக்கு சுகம் கிடைச்சிருச்சு, அது என் மூலமாக தான் உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஆண்டு சொல்லியிருப்பார். 2வது காரணம், அவரை சுற்றி இருந்த ஜனங்கள் இனியும் அவளை பட்டம் கட்டி ஒதுக்கிடக்கூடாது, நீ பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நீ எங்கேயும் வரக்கூடாது அப்படின்றத சொல்கிறதுக்காக. 3வது, ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்னு சொல்லுவாங்கள்ல, இனிமேல் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகம் கிடைக்கும்னு மற்றவங்களும் நினச்சி வஸ்திரத்தின் ஓரத்தில் ஏதோ வல்லமை இருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு அது ஒரு, இப்போ இந்த காலத்தில் இருந்தாங்கன்னா அப்படி ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். வஸ்திரத்தின் ஓரம் ஊழியங்கள்
அப்படின்னு ஆரம்பித்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஊழியம் தொடங்கிடுவாங்க. இப்போ அப்படி தானே நிறைய ஆகிப்போச்சு. ஒன்று ஒன்றா சடங்காச்சாரமாக உள்ளே நுழைஞ்சிட்டே இருக்குது பாருங்களேன். அது மாதிரி நடந்துடக்கூடாது. இது நீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதுனால இல்லை, உன் விசுவாசத்தினால தான் இது கிடச்சிது அப்படின்றதுக்காக தான் சொல்கிறாரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படிங்கிறத அவர் சொல்கிறத பார்க்கலாம். இயேசு இடத்துல எதையுமே மறைக்க முடியாதுன்றத அவள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் வெளிப்படையாக சொல்கிறத பார்க்கலாம். கடைசியாக அவளோடு கூட பயணம் செய்து கொண்டிருக்கிற இந்த தலைவன் பயந்து போய் நின்றுட்டுருக்கிறான். இயேசு என் மகளை பிழைக்க வைப்பாரா மாட்டாரா தெரியலையே அப்படின்னு டவுட்டோடு நின்று கொண்டிருக்கிறவனுக்கு மறுபடியும் அவனுடைய விசுவாசத்தை தூண்டிவிடும்படியாக இந்த அற்புதத்தை அவர் நிகழ்த்துகிறார். போகிற வழியிலே செய்கிறாருன்னா அவனும் கூட நின்றுட்டு இருந்திருப்பான். ஓ, கண்டிப்பாக என் மகளை எழுப்புவார் அப்படின்ற ஒரு விசுவாசம் அப்படியே அவனுக்கு தூண்டப்பட்டிருக்கும். அடுத்து இன்னொரு காரியம் என்ன தெரியுமா, இது வரைக்கும் உலகம் ஒன்று ஏன் இங்கே வந்தன்னு கேட்டிருக்கும். ஆனால் இங்கே முதன்முறையாக அவள் இயேசு பாராட்டுகிறார். மகளே, எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைல்ல, மகளே அப்படின்ற ஒரு பாராட்டுதலை பெற்றுக்கொள்கிறாள். அதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும்ல. ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது, அங்கே பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம அப்படியே போய் ஒரு மூலையில் ஒரு சேரில் போய் உட்காடுறோம். அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அந்த சீஃப் கெஸ்ட் வந்து நம்மளை கூப்பிட்டு கை கொடுத்து எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் மனுஷகுமாரனாய் வந்த இயேசு, தேவனாய் இருக்கிற அந்த இயேசு கிட்ட இருந்து மகளே அப்படின்ற அந்த பாராட்டை இவள் பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கலாம். இப்போ அடுத்தது தொடர்ந்து பாருங்க. இயேசு வந்து அந்த தலைவனுடைய வீட்டுக்கு நடந்து போகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா அந்த தாரை ஊதுகிறவர்களையும் அங்கே புலம்புகிற ஜனங்களையும் அங்கே பார்க்குறாரு ஆண்டவர். உடனே அவங்களெல்லாம் என்ன சொல்கிறாரு, நீங்களாம் வெளியே போயிருங்க, இந்த பெண் வந்து தூங்கி கொண்டிருக்கிறாள் என்று சொல்கிறத பார்க்கலாம். அந்த காலத்தில் ஒரு மரணம் ஏற்பட்டுருச்சுன்னா அழுறதுக்கு புலம்புறதுக்குன்னு சொல்லிட்டு ஆட்களை பணம் கொடுத்து கொண்டு வருவாங்களாம். ஒரு மரண வீடு வந்துருச்சுன்னா ஒரு ஏழையாக இருந்தால் கூட குறைஞ்சது 2 குழல் ஊதுகிறவர்கள் ஒரு புலம்புகிற பெண்ணை கூட்டிகிட்டு வருவாங்களாம். ஒரு ஏழை, சாதாரண ஒரு ஏழை. அப்போ பணக்காரன் செத்தானா நிறைய பேர் வருவாங்க. இவங்களுடைய வேலையே அதுதான். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த குழலை ஊதி ஒப்பாரி பாட்டு பாடுறாங்கள்ல கிராமங்கள்லாம், அது மாதிரி இவங்க புலம்புவாங்க. இவங்க தொழிலே அதுவாக இருந்தனால இயேசு வந்து சொல்கிறார், இப்போ இவ இன்னும் மறிக்கலைன்னா இவங்களுக்கு காமெடியாக இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம எத்தனையோ மரண வீட்டில் போயிருக்கிறோம். பெருசாக இவர் வந்து சொல்லிட்டாரு, இவ தூங்கிட்டு இருக்கலாம், இவ்வளோ நேரம் நம்ம பாடி பாடி ஒப்பாரி வச்சோம், இப்போ கூட எலும்பலாவ. ஏன்னா இவங்களுக்கு பிஸ்னஸே அதுதான். இப்போ கல்லறைக்கு போகிறோம், ஒரு மரணன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். அந்த குடும்பத்தாருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கு ரொம்ப இழப்பு தான். ஆனால் அந்த குழியை வெட்டுறவனுக்கு, அந்த பாக்ஸ் செய்கிறவனுக்கு ஒரு இப்படி யோசித்து பாருங்களேன், 1 மாதமாக யாருமே அந்த ஊரில் செத்தே போகலனா அவன் பிஸ்னஸ், அவன் என்ன யோசிப்பான், சே ஒருத்தன் கூட சாகவே இல்லை, என் பாக்ஸ் விற்கவே இல்லை, என் ஃப்ரீசர் பாக்ஸ்க்கு வாடகைக்கு போகவே மாட்டேங்குது, யாருக்கும் குழி வெட்டவே இல்லை, அவனுடைய பாட அவன் யோசிப்பான். அதே நிலைமை தான் இந்த குழல் ஊதுகிறவர்கள், இந்த ஒப்பாரி பாட்டு பாடுறவங்க. அதனால இவங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்காது, விசுவாசம் இருக்கவே இருக்காது. இருந்தாலும் இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா அந்த தலைவன் என்ன பண்ணுவான், என் பொண்ணு எழுந்துச்சா நீ போ, இனிமேல்லாம் பாட வேணான்னு அனுப்பிச்சிடுவான்ல. அதனால இவங்களுக்கு அந்த பொண்ணு எந்திரிக்க கூடாதுன்னு தானே, அதனால இவங்க சிரிச்சுக்கிட்டே வெளில போகிறாங்க. இயேசுவுக்கு அங்கே அவிசுவாசமான நபர்கள் மத்தியில் என்ன பண்ண மாட்டார், பன்றிகளை முன்னால் முத்துக்களை போட மாட்டேன்னு சொன்ன மாதிரி அங்கே அற்புதத்தை நிகழ்த்த மாட்டார், துரத்திடுறார். கண்டிப்பாக அப்பாவுக்கு கண்டிப்பாக விசுவாசம் இருக்கும், அதனால தானே கூட்டிகிட்டு வர்றாரு. சிறு பெண்ணின் கையை பிடித்து தூக்கி அங்கே அற்புதத்தை செய்கிறதை பார்க்கலாம். ஒரு மரணத்தை ஜெயமாக விழுங்குவதற்கு அடையாளமாக ஒரு சின்ன கிளிம்ஸ், மரணத்தை விழுங்கக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மரணமடைந்த அந்த சிறு பெண்ணை எழுப்புகிறதை பார்க்கலாம். மரணம் என்பது இயேசுவுக்கு எதிரி இல்லை. அதனால தான் இயேசு தன்னுடைய மரணத்தின் மூலமாக அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்கி போட்டார். இனி நாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற ஒவ்வொருவருக்கும் மரணம் என்பது மரணம் அல்ல, அது மறுவாழ்வு. இங்கே கண்ணை மூடுறவங்க பரலோகத்தில் கண்ணை திறப்பாங்க. அதுதான் கிறிஸ்தவருடைய மரணம். மற்றவர்களுக்கு நம்பிக்கை இருக்காது, ஆனால் நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்தது யார்? இயேசு கிறிஸ்துவுடைய மரணம். மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கி போட்டு விட்டார் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 26ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த சங்கதி அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. ஐயோ, அந்த பொண்ணு செத்துருச்சுங்க, ஆனால் எழுப்பிட்டார் அந்த இயேசு, பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டார் இப்போ
அடுத்த பகுதிக்கு போயிடலாம். 5வது பகுதி 2 குருடர்களை சுகப்படுத்துதல். ஹீலிங் ஆஃப் 2 பிளைண்ட் மென். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 31 வரைக்கும். இங்கே 2 குருடர்கள் இயேசுவை தேடி வராங்க. இவர் போகையில், இப்போ இங்கே அற்புதம் செஞ்சுட்டு போயிட்டுருக்காருல, போகிற வழியில் வராங்க. உடனே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. முதல் முறையாக தாவீதின் குமாரனே, மேசியா அப்படின்றதுக்கு அர்த்தம் தான் தாவீதின் குமாரனே, ஒரு ரிச் மெசாயானிக் டைட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு உடனடியாக அந்த இடத்துல செய்யாமல் அவர் வீட்டுக்கு போயிடுறார். வீட்டுக்கு போய் இந்த குருடர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, சுகம் தருகிறதை பார்க்குறோம். அப்பயும் அவங்க கிட்ட கேட்குறாரு, எனக்கு வல்லமை இருக்குன்னு நீ நம்புறியா? அவங்க சொல்ல, அதனால தானே உங்கள் பின்னாடி வரோம் அப்படின்லாம் சொல்லலை. ஆமாம் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அங்கே சுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். திரும்பியும் சொல்கிறாரு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்லி அந்த குருடர்களுக்கு சுகம் தந்துட்டு எச்சரிப்பு கொடுக்குறார், யார்ட்டையும் சொல்லாத. திரும்பி திரும்பி பாருங்கள், மத்தேயு அதை எழுதுறார் பாருங்களேன். இவர் எப்படி அந்த கீர்த்தி விரும்பாமல், அந்த புகழ் விரும்பாமல் தன்னை மறைத்து கொண்டு எல்லா காரியங்களையும் செய்தார் அப்படின்னு சொன்னா, இது யார்கிட்ட அவர் கத்திருந்திருப்பாரு? இயேசு கிட்ட இருந்து கற்றுக்கொண்டிருந்திருப்பார். இயேசு இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சும் இதை யாருக்கும் சொல்லாதன்னு சொல்கிறாரே, அவருடைய சீஷனாக இருக்கிற நான் மத்தேயு அப்படின்னு சும்மா எழுதினா போதும், நானுன்னு சொல்ல மாட்டேன், என்னை நான் மேன்மையாக சொல்ல மாட்டேன் அப்படின்றது தான் அவருடைய இந்த புத்தகத்திலே வெளிக்காட்டுகிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் அவங்களோ என்ன பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்களோ புறப்பட்ட தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனிதனை சுகப்படுத்துதல். ஹீலிங் ஆஃப் அ மியூட் மேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 32 34. ஊமையான ஒரு மனிதன், இதை நம்ம வாசிக்க போகிறதில்ல. பொதுவாக ஊமை அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களில் யாராவது பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சுகம் பெறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் அவங்களுக்கு பிசாசு பிடிச்சிருந்ததுன்னா சுகமே அவங்களால பெற முடியாது, பிசாசு அவங்களுக்குள்ளேருந்து விரட்ட முடியாது என்பது யூதர்களின் நம்பிக்கை. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு, யாருக்காவது ஒருத்தருக்கு பிசாசு பிடிச்சிருந்ததுன்னா அந்த பிசாசுடைய பெயரை சொல்ல வைப்பாங்களாம். அந்த பிசாசுடைய பெயரை அந்த மனுஷன் வாயை திறந்து சொல்லும் போது அந்த பெயரை சொல்லியே அந்த பிசாசை அவன்கிட்ட இருந்து விரட்டுவாங்களாம். இப்போ ஒரு மனுஷன் ஊமையாக பிறந்துட்டா எப்படி அவனால் பேச முடியும்? அப்போ அவனால் பிசாசுடைய பெயரை சொல்ல முடியாதுல்ல, அப்போ அந்த பிசாசு அவனை விட்டு போகாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு டஃபஸ்ட் ஒரு ஆளை தான் இயேசு சந்திக்கிறார். அவன் ஒரு ஊமையான மனுஷன், இது வாய்ப்பே இல்லை, அவங்களால அது அற்புதம்லாம் செய்யவே முடியாது. ஆனால் இயேசு ஊமையனுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசை துரத்தும் பொழுது உடனே அவன் வாய் திறந்து பேசுகிறான். அங்கே வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலும் காணப்படவில்லை. ஏன்னா அவங்க அப்படி தானே நினச்சிட்டு இருந்தாங்கன்னு நான் சொன்னேன். அப்போ 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் பரிசேயர்களுக்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்துடுது. பிசாசு இவனை பார்த்து ஓடுதா, ஓடக்கூடாதே, நம்பட்டே ஓடலை, இவன்கிட்ட ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல, குற்றம் சொல்லணும்ல. பரிசேயரோ இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான், இவன் பிசாசுக்கு ஹெட்டு, அதனால தான் இவன் பிசாசு துரத்துறான். இப்போ 7வது காரியத்துக்கு போயிடலாம். திரளான ஜனங்கள் மீது மனதுருக்கம். ஜீசஸ் கம்பேஷன் ஆன் த மல்டிடியூட்ஸ். இதற்கு வேத பகுதி மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35 38 வரைக்கும். இதை நாம் வாசிப்போம். மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். இப்போ ஆண்டவர் எல்லா இடத்துக்கும் போய் பெயர் சொல்லப்படாத நிறைய அற்புதங்களை அங்கே செய்கிறத நம்ம பார்க்கலாம். 36 பாருங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. அங்கே இயேசுவின் நாட்களில் நான் சொன்னேன் 6000 பரிசேயர்கள் இருந்தாங்களாம். இதை தவிர வேத பாரகர்கள், ஆசாரிகள் இருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் மெய்ப்பர்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இந்த ஜனங்களை பார்த்தா மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனதுருகினாராம். சொல்றாரு 37ஆம் வசனத்திலே, தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான், அறுவடைக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இவங்க எல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறவங்க.
மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல என்னுடைய ஜனங்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் மெய்ப்பர்கள் தேவை, வேலையாட்கள் தேவை, ஒர்க்கர்ஸ் வேணும். தாகத்தோடு இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க, சரீர தேவையோடு இருக்கிறவங்க, ஆவிக்குரிய தேவையோடு இருக்கிறவங்க இருக்காங்க. ஜோம் பண்ணுங்க பிதா கிட்ட ஜோம் பண்ணிங்கன்னா எங்கள் பிதா உங்களுக்கு அப்படிப்பட்ட வேலையாட்களை அனுப்புவார் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை பார்க்கலாம். இன்றைக்கு இந்த 9ஆம் அதிகாரம் முழுமையாக நம்ம படித்து முடித்து விட்டோம். எத்தனையோ காரியங்களை இந்த நாளிலே நம்ம படிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கும்படியாக ஆண்டுடைய பலத்தை கேட்டு இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட கிரியை செய்யட்டும். உமக்கே எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம 2வது பிரசங்கமான ஊழிய பணியின் போதனைகள். இன்றைக்கு இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்துக்கு நம்ம என்ன தலைப்பு கொடுக்க போறோம்னா, ஊழிய பணிக்கு 12 சீஷர்களை அனுப்புதல். இன்னும் மேலும் நம்ம சிறிய டிவிஷன்ஸா பிரிச்சு படிக்க போறோம். வெறுமனே ஜெபம் பண்றது மாத்திரம் இல்ல, செயலிலே காட்ட வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை ஆயத்தப்படுத்துகிறார். இப்ப என்ன பண்றாரு? அடுத்த பகுதிக்கு போகலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2ல இருந்து 4 வரைக்கும் பார்க்கும்பொழுது சீஷர்களின் பெயர் பட்டியல் இருக்கிறது. அவர்கள் ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் கூட்டத்துல அவங்களும் இருந்தாங்க. ஏன் அப்படி இயேசு தேர்ந்தெடுத்தார்? இந்த மத்தேயுவையும் இந்த மீன்பிடி தொழில் செய்யறதுக்கும் ஒரு கம்பாரிசன் நான் சொல்லி தர போறேன். இந்த செலோத்தே அப்படின்னு சொல்லும்போது இவங்க யாரு? தன்னுடைய நேச்சர்லயே மற்றவர்களோடு கூட சேர்ந்து பணி செய்கிற ஒரு நல்ல ஒரு சுவாபத்தை உடையவர். ஏன் 12 சீஷர்களை இயேசு தேர்ந்தெடுத்தார்? சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், 2 டைட்டில் வந்திருக்கு பாருங்களேன். சீஷர்கள்னா யாரு, அப்போஸ்தலர்கள் யார்? அடுத்த பகுதிக்கு போயிடலாம். முதல் கட்டளை, ஃபர்ஸ்ட் கமிஷன். தேவனுடைய ஊழியத்துல மிக முக்கியமான ஒரு பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொன்னா, கோட்பாடு என்னன்னா, என்ன கொண்டு போக வேண்டும், அப்ப என்ன பண்ணணும்? கடைசி பகுதியில நம்ம பார்க்கிறோம், சீஷர்களை ஏற்றுக்கொள்கிற பலன்கள்.